பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க சரிதா ஆண்டி. சரிதா கேடிசி சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இவ்வேளையில கதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. நேரா ஸ்டோரிக்கு போயிடலாமா? ஓகே, சரி. ஒரு சிற்ப கலைக்கூடம், சிற்பங்களெல்லாம் செதுக்கிற ஒரு இடம், அந்த சிற்ப கலைக்கூடம் ஒன்று இருக்கு. அந்த கலைக்கூடத்துல நிறைய சிற்பங்களை செதுக்கினால இந்த கல்லுகள்லாம் செதறி போய் சின்ன சின்ன கற்கள், பெரிய பெரிய பாறைகள் அப்படிலாம் கிடக்கும். அப்படி எல்லாம் இருக்கிற கற்கள்ல ஒரு கல்லு, அது இன்னொரு சிற்ப செதுக்கிற அந்த உளி வச்சு அடிக்கிற அந்த சிற்பாசாரி அந்த சிற்பத்தை செதுக்கிட்டு இருக்காரு. ஒரு கல்லை எடுத்து செலக்ட் பண்ணி அதை உளி வச்சு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த சும்மா தரையில விழுந்து கிடந்த கல்லு அதை பார்த்து பேசுது. நீ என்னது, நீ இப்படி அடி வாங்கிட்டு இருக்கியே, உனக்கு இவ்வளவு அடி வாங்குறது எப்படி நீ தாங்கிக்கிற? எவ்வளவு வலிக்கும் பாரு, நானா எவ்வளவு ஃப்ரீடமா இருக்கிறேன். என்னெல்லாம் யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. நான் பாட்டு ஃப்ரீயா இருக்கிறேன். என்ன மாதிரி நீ ஆயிடு, உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. உனக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. நான் லஞ்ச் டைம் வரட்டும், இந்த சிற்பம் செதுக்கிறவரு லஞ்சுக்கு சாப்பிட போயிடுவார், அப்போ உன்கிட்ட பேசுறேன், சரியா? நல்ல ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அந்த டைம் வந்துச்சு. டைம் வந்ததும் அந்த சிற்பம் செதுக்கிற அந்த சிற்பாசாரி போயிட்டார், சாப்பிட்றதுக்கு போயிட்டார். அந்த டைம் பார்த்து இதான் சமயம்ட்டு அந்த சிலை வடிக்கிறதுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கல்லை பார்த்து பேசுது. இந்த கல்லு, இங்க பாரு, நீ எதுக்கு தேவையில்லாம அடி வாங்கிட்டு இருக்க? ஏன் இதெல்லாம் கஷ்டப்படணும்? உனக்கு என்ன இதா தண்டனையா? நாங்களாம் பாரு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கோம். ஏன் சொல்லலாம் கேட்டுட்டு இங்க பாரு எத்தனை கற்கள் ஃப்ரீயா ஜாலியா இருக்கு. யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. நாங்களாம் சந்தோஷமா இருக்கோம். நீ இந்த மாதிரிலாம் அடி வாங்கிட்டு இருக்காத. அவங்க உளிய வச்சு அடிக்கும் போது நீ என்னன்னா உடம்பு அப்படியே ஸ்ட்ராங் ஆக்கு, இருதயத்தை ஸ்ட்ராங் ஆக்கு, கட்டினப்படுத்திக்க, அப்படியே கட்டினமா வச்சுக்க. கடினமா வச்சுக்கிட்டா உளியில அடிக்கும் போது கல்லு ஒட்டையாது, அவங்க பண்ற ஷேப்புக்கு வர முடியாது. அதனால நீ கஷ்டப்படாத, சரியா? அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துச்சு. அப்ப இந்த கல் என்ன சொன்னுச்சு, நீங்க சொல்றதெல்லாம் என்னாலலாம் கேட்க முடியாதுப்பா. ஏதோ நான் இதுக்குன்னு வந்துட்டேன். சரி, என்ன பண்ண நினைக்கிறாரோ பண்ணட்டும். இங்க பாரு, நீங்க உங்க சாதாரணமா இந்த கல்லுன்னு சொல்றீங்களா, சாதாரணமான ஒரு கல்லா இருந்தா மனுஷங்க காலில் மிதிப்படுற மாதிரிதான் இருக்கும். நான் ஏன் இந்த மிதிப்படுறதுக்கு அவரு அடிக்கிற வலிய தாங்கிட்டு நான் இருந்துக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த கல்லு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டு வந்தவர் திரும்பி உளி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாரு. அடி வாங்கிறத பார்த்தது இந்த கல்லுக்கு பயங்கர கோபம். என்னப்பா, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், நீ எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் வாங்கிச்சிட்டான். நாங்களாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம், எங்க சந்தோஷத்துக்குள்ள நீனும் வந்துருன்னு சொல்றேன், நீ எதுவும் கேட்கல, அனுபவி, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா அது பிஹேவ் பண்ணுச்சு. ஆனாலும் இந்த கல்லு என்னமோ இந்த சிற்பம் செதுக்கிற இவரு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, நம்மளை கொண்டு ஏதோ செய்யணும்னு ஒரு நோக்கம் இருக்கு, அவர் செய்யட்டும், என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ செய்யட்டும், எல்லாமே நல்லதுக்கு தான் செய்வாரு அப்படின்னு சொல்லி அது விசுவாசமா பொறுமையா சகிச்சுக்கிச்சு. ஒவ்வொரு அடியும் தேவையில்லாத பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறாரு. தேவையில்லாத பகுதி எந்தெந்த இடத்துலலாம் அது தேவையில்லையோ அதெல்லாம் உளி வச்சு அடிச்சு எடுக்கிறாரு. இது பொறுமையா விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அந்த கல்லு ஒபே பண்ணுச்சு. ஆனா இந்த கல்லுக்கு பயங்கர கோபம். நம்ம இவ்வளவு சொல்லி கேட்கலையே, இது இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுது. சி, என்னது இது, இப்படி முட்டாள்தனமா இருக்கானே, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆக 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 இது இந்த கல்லு தன்னையே விட்டு கொடுத்து சிற்பம் செதுக்கிறவர் அவரு பண்றபடி பண்ணட்டும்னு சொல்லி முழுமையா விட்டு கொடுத்து பண்ணும்போது இருக்க ஒரு அழகான உருவம் ஒன்று கிடைக்குது. அழகான உருவம். இதை பார்க்க இந்த கற்கள், இந்த சும்மா தேவையில்லாம இருந்ததுல அந்த கற்கள், அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அது, ஏன்னா டிஃப்ரெண்டா வர மாதிரி இருக்கே, ஏதோ ஒரு வித்தியாசமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குதுங்க ஆச்சரியமா. இந்த கல்லு பொறுமையா அந்த சிற்பம் செதுக்கிறவரு என்ன பண்ணுமோ அவரு
என்னை என்னை எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் பண்ணுவாருன்னு முழுசா விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது கடைசியில ஒரு அழகான சிற்பமா உருவானுச்சு. அழகான சிற்பமா உருவானதும் பார்த்ததும் பயங்கர ஆச்சரியம். அந்த சிற்ப கலைக்கூடத்துல நிறைய பேர் வராங்க, கூட்டம் இந்த சிற்பத்தை பாக்குறதுக்காக. இந்த சிலை செதுக்குன இந்த சிலையை ஒரு கல்லை வச்சு இவ்வளவு அழகா பண்ணிருக்காங்களே, அது என்னன்னு பாக்கணும்னு சொல்லி பயங்கர கூட்டமா வருது. இந்த கூட்டத்துல ஒரு குரூப் பயங்கரமான பணம் கொடுத்து நிறைய மணி கொடுத்து அந்த சிலை அந்த சிற்பத்தையே வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப இத பார்க்கும்போது இந்த வீணா போன கல் இருக்கே, யாருக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த கல்லு அப்படியே தன்னுடைய ஃபீலிங் அப்பதான் நினைச்சு அழுவுது அழுவுது, தேம்பி தேம்பி அழுவுது. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே, நானும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இல்லாம போயிட்டேனே, நான் கொஞ்சம் இருதயத்தை கடினப்படுத்தாம இருந்திருந்தா நானும் இந்த மாதிரி என்ன பயன்படுத்தும் போது என்ன ஒரு சிற்பாச்சாரி எடுத்து என்னை உருவாக்கலாம்னு நினைக்கும் போது நான் கடினப்படுத்தி வச்சுட்டேனே, நான் இருதயத்தை கடினப்படுத்திட்டேனே, கடைசியில இப்ப வீணா போன கல்லா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்குனே. ஆனா இந்த கல்லு அது அந்த சிற்பாச்சாரிக்கு பொறுமையா கீழ்ப்படிஞ்சு சகிச்சு எவ்வளோ பிரச்சனை போராட்டம் வலி வேதனை வந்தாலும் பொறுமையா சகிச்சனால இவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சதே, நான் இழந்துட்டேனேன்னு சொல்லி அழுதுச்சு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு குட்டி பிள்ளைங்களா, பாருங்க, இதுதான் வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன சொல்லிருக்கு? எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷத்தோடு காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இது ஹீப்ரூ சாப்டர் 12 வேர்ட்ஸ் 11ல இந்த வேர்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? சரி குட்டி பிள்ளைங்களா, எப்படின்னா நமக்கு சிச்சை, நமக்கு கஷ்டம் வேதனை துக்கம் வரும்போது அது ஆரம்பத்துல அதை சகிக்கும், அது அந்த வேதனை கஷ்டமா இருக்கும், நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அது ஃபியூச்சர்ல அது கஷ்டப்பட்டது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பதான் அதோட பலனை, அதோட முழு ஃபுல்ஃபில்மெண்ட், அதோட ரிவார்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். பாருங்க, நீங்க உங்க டேடி மம்மி நிறைய தடவை நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணும், இப்ப வெளியில போக கூடாது, இந்த இது பண்ணக்கூடாது, இப்ப விளையாட போகாத, இது பண்ணாத, படி, ஒழுங்காரு, காலையில் சீக்கிரம் எழும்பு, பைபிள் படி, ஜெபம் பண்ணு, இப்படி நிறைய சொல்லுவாங்கல்ல. நமக்கு ஒண்ணு கோவமா வரும்ல, ஏன் டாடி மம்மி எப்ப பார்த்தாலும் நெய் நம்மளது ரொம்ப கண்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணும்ல. அது அந்த சிச்சைய நம்ம அற்பமா நினைக்க கூடாது, அதெல்லாம் நன்மைக்கே. நம்ம தப்பு செஞ்சா அடிப்பாங்கல்ல டாடி மம்மி, அப்ப அடிக்கிற இருக்காங்கல்ல வீட்டுல எல்லாம், தப்பு செஞ்சாக்க உடனே டாடியாவது மம்மியாவது அடிப்பாங்க. அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன் அடிக்கிறாங்க, ஏன் நம்மளுக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. ஆனா எல்லாமே நன்மைக்கு தான். பாருங்க, ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் மேம் என்ன பண்ணுவாங்க, இது பண்ணும், இந்த ஹோம்ஒர்க் பண்ணும், இதை படிச்சுட்டு வரணும், இதை சொல்லுங்க, இதை ஏன் படிச்சுட்டு வரல, இதே எழுதிட்டு வரல அப்படின்னு பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்கல்ல. அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். பனிஷ்மெண்ட் சில டைம் அடிப்பாங்க, சில டைம் இம்போசிஷன் எழுத சொல்லுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப ஏன்டா அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதா இருக்கும்ல. அந்த சிச்சையெல்லாம் நம்ம அற்பமா நினைக்க கூடாது. நம்ம நல்லா படிச்சு நல்ல லெவலுக்கு வரணும், நல்ல குட் மார்க் எடுத்தா நல்லா ஃபியூச்சர்ல நல்லா ஷைன் ஆகி வருவோன்னு தான் அவங்க நம்மள சிச்சிக்கிறாங்க. அது நன்மைக்கு தான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்க இந்த வாழ்க்கை பயணத்துல நமக்கு ஒவ்வொருத்தரும் பெரியவங்க நம்மள கண்டிஷன் போடுவாங்க, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது, இப்படி பேசணும், அப்படி பேசக்கூடாது, இது செய்யக்கூடாது, அப்படி செய்யணும்னு நமக்கு ஓவரா கண்டிஷன் போட்டு சில டைம் நமக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா
அது பின்னாடி நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அதுதான் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். என்ன பிள்ளைங்களா, இந்த கதையை போல அந்த சிற்பம் செதுக்கிறவர்ட்ட அந்த கல்லு பொறுமையா சகிச்சிருந்தனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் இதுல நீதியாகிய பலனை பெற்றுக்கொள்வோம். நம்ம ஆண்டவருடைய பார்வையில நம்பர் ஒன்னா வருவோம். ஆண்டவர் இததான் லைக் பண்றாரு. சிச்சை அந்த பாடுபடும் போது பொறுமையா சகிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம அப்படி பொறுமையா சகிச்சனா நம்ம ஆண்டவர் பார்வையில உயர்ந்த ஸ்தானத்துல வருவோம். அல்லேலூயா. ஓகே பிள்ளைங்களா, நீங்க இந்த ஸ்டோரி படி நீங்களும் பொறுமையா சகிங்க. சிச்சைகள், உபத்திரங்களோ, நிந்தைகளோ, நெருக்கங்களோ என்ன வந்தாலும் நம்ம பொறுமையா நம்ம அதை அக்செப்ட் பண்ணி கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது அதுக்கான ரிவார்டு பெருசா இருக்கும். ஓகே சில்ட்ரன், காட் பிளஸ் யூ. இதை மாதிரி உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். ஓகே, பை பாய்.